சங்கீதம் 39. எதுதூன் இடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம். இரண்டாவது ஜெபமும் சாட்சியும் சங்கீதம். தாவீது 39வது சங்கீதத்தை எழுதும்போது மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறார். தாவீதின் ஆவி கலங்கி இருக்கிறது. தாவீதை போலவே கலக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலான ஆலோசனை சொல்லும் பிரகாரமாக இந்த சங்கீதத்தின் வாக்கியங்கள் அமைந்திருக்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாக காத்திருக்க வேண்டும், ஆறுதல் அடைந்திருக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் மீது எரிச்சல் படவோ பொறாமைப்படவோ கூடாது. தாவீதின் இருதயத்தில் கலக்கம் உண்டாயிருக்கிறது. தாவீது தேவனுடைய கிருபையினால் துன்மார்க்கருக்கு முன்பாக தன்னுடைய நாவை காத்துக் கொள்கிறார். அவருக்குள் மிகுந்த போராட்டம் உண்டாயிருக்கிறது. அவர் கர்த்தரை தியானித்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். மனுஷன் இந்த பூமியிலே நிலையற்றவனாய் இருக்கிறான். மனுஷனுடைய ஆயுசு காலம் கர்த்தருடைய பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. மனுஷன் மாயையாகவும் வேஷமாகவும் திரிகிறான். தன்னுடைய ஜீவியத்தை பற்றி கர்த்தர் தனக்கு போதிக்க வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னுடைய நெருக்கங்களை தன்னை விட்டு நீக்கி போடுமாறும் கர்த்தர் தாமே தன்னிடத்தில் பொறுமையாய் இருக்குமாறும் தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்.